பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீதான சில தடைகள் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக 8 நாட்களுக்கு அவருடைய பேச்சுக்கள் ஒலிபரப்பு செய்யப்படாமலும் சென்சார்டிலே பதியப்படாமலும் வருவதற்கான செய்திகளை சபாநாயகர் அறிவித்திருந்தார். அவருடைய அன்பார்லிமெண்டரி வேர்ட் என்ற பதம் பாவிக்கப்பட்டது. அவர் பாராளுமன்றத்துக்கு புறநிலையான சொற்களை பாவித்திருந்தார் என்ற விடயங்கள், அது பாராளுமன்ற சபாநாயகர் இந்த சீருயர் சபையினுடைய தலைவர் பொறுப்பாளர் என்ற வகையில் அவர் எடுக்கும் முடிவுகளை அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சபையை பயன்படுத்தி பெண்கள் மீதான அல்லது பெண்களுக்கு எதிரான வன்மங்களை கொண்டு வருவதையோ அல்லது ஒரு சமயம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிரான வன்மங்களை கொட்டுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அர்ச்சுனா அவர்கள் சில விடயங்கள் பேசிய விடயங்கள் தவறுகள் இருக்கலாம். அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலும் கூட நாங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். முஸ்லீம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய மிக வினயமான வேண்டுகோள். ஆனால் இன்னொரு வகையிலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா அவர்களுக்கான ஒரு தடை இந்த பாராளுமன்றத்திலே முதல் வந்திருப்பது நான் நினைக்கிறேன் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா என்று நான் பல தடவைகள் யோசித்ததுண்டு. யுஎன்பி அரசாங்கம் இருந்த காலத்தில் ஜே.ஆர். ஜெயவர்தன பிரேமதாசா காலத்திலே 88-89களில் ஒரு ஜேவிபி போராளியாக கைது செய்யப்பட்டு உங்களுடைய கை நகங்கள் புடுங்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உட்பாக்கப்பட்ட ஒருவர் இன்று எங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து முதல் தடவையாக வருகை தந்து இன்று சபையினுடைய சபாபீடத்தை தலைமை தாங்குகின்ற மனிதனாக மாறியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அந்த 50 வருட பொறுமை காத்திருப்பு உங்களுடைய அந்த அந்த உழைப்பு மக்களிடமிருந்து வந்தது இன்றைக்கு உங்களை இந்த சீருயர் சபையினுடைய முதலாவது ஆசனத்திலே இருத்தி இருக்கிறது. அதனால்தான் நான் பார்க்கிறேன் இந்த சபை எவ்வளவு மனிதர்களை கண்டிருக்கிறது, எத்தனை பேரை வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தமிழ் அமைச்சரான மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவரை கொண்டு பாதுகாப்பு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தன மிகவும் தந்திரமாக, அவர் இலங்கையிலே தந்திரம் மிக்க நரி தந்திரசாலி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர், அவர் அமுதலிங்கம் அவர்களையும் சரி அந்த நேரம் எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக 18 பேரிலே ஒருவர் ராஜதுரை ஜே.ஆர். ஜெயவர்தனோடு சென்றிருந்தாலும் கூட அவருடைய பக்கத்திலே 17 பேர் அமுதலிங்கத்தோடு இருந்த பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் அமுதலிங்கத்துக்கு சொல்லியிருந்தார், 3 மாதங்களில் நான் மீளவும் இந்த சட்டத்தை திரும்ப எடுத்து விடுவேன், நீங்கள் இதை எதிர்க்க வேண்டாம். அந்த வரலாற்று தவறை அந்த நேரம் தமிழர் விடுதலை கூட்டணி செய்திருந்தது. அப்பா பிள்ளை அமுதலிங்கம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். பின்னர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்களுடைய சம்பந்தனையாவும் அந்த நேரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் அந்த நேரம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தமிழராகிய நாங்கள் யாரும் எதிர்க்காமல் விட்டது ஒரு பெரிய வரலாற்று தவறு. ஜே.ஆர். ஜெயவர்தன லண்டனிலிருந்து வெளிவரும் அளித்த நேர்காணல், அதாவது கருப்பு ஜூலைக்கு 12 நாட்களுக்கு முன் கூறிய வார்த்தைகளை எவ்வளவு இனவாத தமிழின அழிப்புக்கு காரணமாக இருந்ததை அறியலாம். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மக்களின் அபிப்பிராயத்தை பற்றி எமக்கு எதுவும் கவலை இல்லை, அவர்களை பற்றி எம்மால் எதுவும் யோசிக்க முடியாது, அவர்களின் உயிர்களை பற்றியோ எங்களை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றியோ எமக்கு கவலை இல்லை. இவ்வாறு லண்டனிலிருந்து வெளிவருகின்ற டெய்லி டெலிகிராப் என்கிற 1983 ஜூலை 11 ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் அளித்த செவி 1934 ஆண்டிலிருந்து தொடர்ந்து அரை நூற்றாண்டுக்கு மேலாக 56 ஆண்டுகள் இலங்கையின் அரசியலை வழிநடத்தி சென்ற ஒருவர், பல உயர் அமைச்சு பதவிகளை வகித்த ஒருவர், பிரதமர் பதவி வகித்த ஒருவர், 1க்கு 2 முறைகள் தொடர்ந்து ஜனாதிபதி பதவி வகித்த ஒருவர் இப்படி தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்வதில் தமக்கு கவலை இல்லை என்று கூறியிருந்தார். நான் ஏன் பதிவு செய்கிறேன் என்றால், இவர்களெல்லாம் பேசிய பொழுது தேசிய நல்லிணக்கம் பற்றி தேசிய இணக்கம் பற்றி அந்த நேரத்தில் இந்த சபையிலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை. அதனால்தான் நான் இதனை குறிப்பிட விரும்புகிறேன். கரு ஜெயசூரி அவர்கள் சென்ற பாராளுமன்றத்திலே சபாநாயகராக இருந்த பொழுது இதே நீங்கள் இருக்கிற சபையிலே தூளடித்தார்கள், இருந்த புத்தகங்களை தூக்கி எறிந்தார்கள், வணக்கம் செலுத்துகின்ற சத்தியம் செய்கின்ற புத்தகங்களை கூட தூக்கி எறிந்தார்கள், மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். ஆகவே நான் உங்களிடம் சொல்ல, டிபி விஜயதுங்க ஒரு காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தார் பிரேமதாசாவுக்கு பிறகு, அவர் சொன்னார், நாங்கள் சிங்களவர்கள் எல்லாம் ஒரு மரம் என்றால் தமிழர்கள் நீங்கள் கொடி போல எங்களில் படலாமே தவிர நீங்கள் மரமாக கூடாது, மரமாக நினைக்க கூடாது என்று சொன்னார். எவ்வளவு வக்கிரமான வார்த்தைகள்!